இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பில்டர்ஸ் மீட்டிங்கில் தான். அங்கே வந்து ஃபேமிலிஸ்க்குன்னு ஒரு நாள் வந்து வருஷத்தில் ஒரு டைம் வைப்பாங்க. ஒரு டைம் வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு வச்சாங்க. இப்போ பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. பொங்கல் வைக்கிறது எல்லாமே காலையிலே செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஈவினிங் தான் போனோம். ஈவினிங் வந்து பசங்களுக்கு அங்கே நிறையா விளையாட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிதாமகன் படத்தில் வந்து சூர்யா சார் பண்ணுவாங்கள்ல, இந்த உருட்டி மணி வச்சு விளையாடுறது அதே மாதிரி விளையாட்டு. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து நம்மளுக்கு போல் ஒரு 3 இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிஃப்ட் அப்படின்னாங்க. பாப்பா உருட்டினா அவளுக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. தம்பி பண்ணால் அவனுக்கும் கரெக்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணேன். எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அங்கே வந்து பசங்க நிறைய பேர் நின்னாங்க. தம்பி நான் பண்ணிக்கவாமா அப்படின்னு உடனே கொடுத்துட்டாங்க. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படி நினச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உருட்ட ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டேன். ஓகே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ட்டு வந்துட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ஒன்று கூட மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணுறது வச்சுருக்காங்க. அதில் நிறையா வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதில் என்னது வருதோ அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க. பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு. தம்பி போனான், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றினேன். எனக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கிடச்சிச்சு. சரி, ஒரு கேமில் தான் தோத்துட்டோம், அடுத்த கேம்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். அதில் ஜெயிச்சிட்டேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. நம்மளுக்கு ஒரு இதில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதுக்கப்புறம் வெளியே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. பாப்கார்ன், அதுக்கப்புறம் சாக்லேட், அது மவுண்டெயினா என்னன்னு எனக்கு தெரியல, அது வச்சுருந்தாங்க. போலி நிறையா வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து போலி மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. வருஷம் வருஷம் ஃபேமிலி மீட் வைக்கும்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் இது மாதிரி 4 ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஃபோட்டோலையும் நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தோணுச்சு, அடுத்த வருஷம் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒல்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது நடக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் விஜே சந்தோஷ் வந்திருந்தாங்க. இவங்க யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். 106.4 ஹலோ எஃப்எம் இருக்குல்ல, அதில் 5:30 பெட்டி இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்க. நல்லா ஃபன்னாக கேம் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இது எப்படி அப்படின்னா அவங்க காதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை சுற்றி சுற்றி அது கடைசியாக வரவங்கள்ட்ட அது எப்படி வந்து சேருது அப்படிங்கிறது. எல்லாருமே தப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மட்டன் குழம்பு வச்சு பரோட்டா, தோசை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்புறம் கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை தான் வாங்க போனோம். ஹஸ்பண்ட் கிஃப்ட் வாங்கினோன்னே கிளம்பணும். அந்த கிஃப்ட் கொடுக்குற சிஸ்டர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அவங்க எனக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.